கேபிள் திருட்டு கும்பல், யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறீர்கள்? போட்டுடைத்த அண்ணாமலை. தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நிரந்தர தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என அண்ணாமலை ஒப்புதல் என்பது போன்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தது தனியார் தொலைக்காட்சி நிறுவனம். இதனைத் தொடர்ந்து அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த செய்திக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அண்ணாமலை தெரிவிக்கையில், மீண்டும் மீண்டும் தவறான தகவல்களை பரப்புவதையே தொழிலாக கொண்டிருக்கிறது BSNL கேபிளை திருடி வளர்ந்த சன் தொலைக்காட்சி என தெரிவித்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அமைக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு பணியாளர்கள் பணியிட மாற்றம் பெறும்போது அவர்கள் குழந்தைகளின் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காகவே. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மத்திய அரசு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்களின் குழந்தைகள் படிப்பதால் வெவ்வேறு மொழிகள் அங்கு கற்றுக் கொடுக்கப்படுவது இயல்பு. அங்கு பயிலும் மாணவர்களின் விருப்ப மொழிக்கேற்ப தமிழ் உட்பட அனைத்து மொழிகளுக்கும் தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்த அண்ணாமலை, இதனை தமிழக மக்களும் நன்கு அறிவார்கள். இத்தனை ஆண்டு காலமாக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் இடம் கோரி பரிந்துரை கடிதம் கொடுத்து கொண்டிருந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களும் நன்கு அறிவார்கள் என தெரிவித்த அண்ணாமலை, தமிழகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை என்று பொய்யான செய்தி வெளியிட்டிருந்த கேபிள் திருட்டு சன் தொலைக்காட்சி தற்போது 31 தமிழ் ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள் என்ற உண்மை வெளிவந்ததும் அவர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை என்று மழுப்பிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சுமார் 10,000 தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். சன் தொலைக்காட்சியின் கூற்றின்படி அவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் இல்லையா? அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கவில்லையா? திமுக கூறும் தமிழகத்தில் உள்ள மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் இவர்கள் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, தமிழகத்தில் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் வகுப்பறையில் தமிழில் பேசினாலே அபராதம் விதித்து கொண்டிருக்கும் போது இந்த போலியான தமிழ் ஆர்வத்தை காட்டி யாரை ஏமாற்ற முயல்கிறது இந்த திருட்டு கும்பல் என சரமாரியாக கேள்வி எழுப்பி, தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நிரந்தர தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என அண்ணாமலை ஒப்புதல் என்பது போன்ற ஒரு செய்தியை வெளியிட்டு செய்தி சேனலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் மெல்ல சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் செய்தி திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அண்ணாமலை பிரச்சாரம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை.